ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் வித் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நியூட்டெல்லா சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நியூட்டெல்லா சாக்லேட் க்ரீம் கிடைக்கலனா டைரி மில்க் சாக்லேட்டை ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் பண்ணி அதை தடவிக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லையும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இந்த ரெண்டு பிரெட் ஸ்லைசஸையும் ஒன்றா ஒட்டிடலாம். இப்போது இதில் சீஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லையும் இதே மாதிரி சீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒட்டிடலாம். இப்போ இதில் உள்ள கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பேனில் போட்டுடலாம். இப்போ நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சைட் டோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னொரு சைட் திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி 4 சைடுமே டோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. நான் நியூட்டெல்லாவில் சுகர் இருக்கிறதுனால முட்டையில் சுகர் ஆட் பண்ணலை. நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.